ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12th சிஏல எப்படி ஈஸியாக சென்டம் எடுக்கிறது, நம்ம கேர்லெஸ்ஸாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே புக் பேக் ஒன் வேர்டை தரோவாக படிங்க. அதுலேயும் 6th சாப்டர்லேருந்து 9th சாப்டர் வரைக்கும் இருக்கிற ஒன் வேர்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. நிறைய கைடில் கொஞ்சம் அது மிஸ்டேக்ஸாக இருக்குது. அப்புறம் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரிக்கு நிறைய சான்ஸ் வந்து சின்டாக்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி கோடிங் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அந்த லெசனில் இருக்கிற சின்டாக்ஸ், அந்த ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு சின்டாக்ஸ் இருக்கும்ல, அந்த சின்டாக்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற சின்டாக்ஸ், அரேவோட சின்டாக்ஸு, இந்த சின்டாக்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியில் நிறையா சான்ஸ் வந்து கோடிங் எழுத சொல்லலாம், இல்லைன்னா அவுட்புட் வந்து எழுத சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கோடிங் எழுத சொல்கிறதுக்கு அப்படின்னு வரப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கோடிங்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்ட் ஆர் ஈவன் நம்பர், வவல்ஸ் கண்டுபிடிக்கிறது, லீப் இயர் ஆர் நாட், இது மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரி கோடிங் ரிலேட்டடுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5th சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் தரவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க. செகண்ட் லெசனில் பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸு, அப்புறமா வந்து அந்த ஹவு டு ட்ரா ஸ்டார் யூஸிங் பாலிகன் டூல், தேர்ட் லெசனில் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸு, இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். 30 டீட்டெயில்ஸ் வரும். அந்த 30 நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக 5 டீட்டெயிலுமே நீங்கள் தாராளமாக எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இ-காமர்ஸ் ரெவென்யூ மாடல், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல், அப்புறம் வந்து க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், இதெல்லாம் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ மூணுத்தையும் தரோவாக படிச்சுட்டு போங்க. அதில் என்னென்னலாம் கம்பல்சரி இருக்கோ அதையும் நல்லா வந்து பார்த்துட்டு போங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் என்னென்னலாம் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் தரோவாக படிச்சுட்டு போங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேபுலர் ஃபார்மேட் போட்டு தான் வந்து எழுதணும். அப்புறம் நம்ம சிஏவை பொறுத்த வரைக்கும் எல்லா சின்டாக்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். 10th லெசன்லேருந்து ஆரம்பிக்கிற எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாத்தையும் தரோவாக படித்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஆர்எஸ்னா என்ன, டிசிபினா ஐபினா என்ன, எஸ்எம்டிபினா என்ன, இதெல்லாம் வந்து தரோவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஹாலில் நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னாலே எழுதுவோம் எழுதிக்கிட்டே இருப்போம். அதனால ஒன் வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 10:15லேருந்து 10:30க்குள்ளே எழுதி முடிச்சிருங்க. அது 2 மார்க்ஸ் வந்து அடுத்து எழுதுங்க. 10:30லேருந்து 10:45க்குள்ளே 15 மினிட்ஸில் வந்து 6 2 மார்க்கு எழுதி முடிச்சிருங்க. அடுத்து 11 o'clock 3 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 11:40க்குள்ளே 3 மார்க்ஸை வந்து முடிச்சிடுங்க. 11:40க்கு 5 மார்க்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கொஷினுக்கு 15 மினிட்ஸ் வச்சு எழுதினீங்க அப்படின்னாலும் நீங்கள் 1 o'clock வந்து எக்ஸாம் முடிச்சிடலாம். 1 o'clock மேலே வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பேப்பரை வந்து நிறையா டைம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 3 times செக் பண்ணுங்கள். ஸோ பிஹெச்பி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எழுதுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. இன்னும் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் எவ்வளோ பேஜ் எழுதணும், 3 மார்க்ஸ் எவ்வளோ எழுதணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எடுத்த உடனே காம்போனண்ட்டுக்கு போகாதீங்க. மல்டிமீடியானா என்னென்னு எழுதிட்டு காம்போனண்ட் எழுதுங்க. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பிஹெச்பி அப்படின்னு கேட்டால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு எழுதிட்டு பிஹெச்பி அது டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு எழுதுங்க. டைப்ஸ் ஆஃப் அரே கேட்டால் அரேனா என்னென்னு எழுதிட்டு அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அரே எழுதுங்க. சென்டம் எடுக்கிற பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேபி இது மாதிரி மிஸ் பண்ணிங்கன்னா மார்க் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கோடிங்லலாம் வந்து செமிகோலன்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவுட்புட் எழுதுங்க. எக்கோ வந்து ஸ்மாலில் இருந்தால் தான் அவுட்புட் வரும், ஸ்மாலில் இருக்கா, சம்டைம்ஸ் கேப்ஸில் கொடுத்துருவாங்க, அதையுமே செக் பண்ணுங்கள். கம்பல்சரி கொஷின் வந்து எப்பொழுதும் லாஸ்ட் கொஷினாக தான் இருக்கும் அப்படின்லாம் கேரண்டி கிடையாது. நடுப்புற இருக்கிற கொஷின் கூட கம்பல்சரி கொஷினாக சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால மேலே அங்கே டைட்டில்லையே பாருங்கள் கொஷின் நம்பர், என்ன கொஷின் நம்பர் கம்பல்சரியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணி எழுதுங்க. அப்புறமா நீங்கள் எழுதினதுக்கப்புறம் அந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு எல்லாத்தையும் ப்ரீஃபாக வந்து காட்டணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் 1-to-1 ரிலேஷன், 1 to many, many to 1, இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து டயக்ராம் போட்டு கண்டிப்பாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காட்டியிருக்கணும். இடிஐ லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இடிஐயோட லேயர்ஸு, இடிஐயோட டைப்ஸு, யூஎன் பார் இடிஐ ஃபேக்ட்டு, இதெல்லாம் வந்து தரோவாக படிச்சுக்கோங்க. அது மாதிரி 1Gலேருந்து 5G வரைக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதெல்லாம் படிச்சுக்கோங்க. 1G என்ன ஸ்பீட் ரேட்டில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணும், 2G என்ன ரேட்டில் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும், இதெல்லாமும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. சில டைம் காம்ப்ளிகேட்டடாக ஒன் வேர்ட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஸ்பீடு ரேட்டெல்லாம் கூட கேட்கலாம். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் கணினி இந்த ரெடி.
கண்டிப்பாக இதில் நிறையா பேர் சென்டம் எடுக்கணும் அப்படின்றது நான் காட்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.